ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் திமுக தொடங்கிவிட்டது. அதாவது இந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை 5 பேர் கொண்ட குழு நியமனம் செய்து தேர்தல் பணிகளுக்கான வேலைகளை செய்ய திமுக அறிவித்து விட்டது. 2026 தேர்தல் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அதன் பின்னாடியும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக ஆளும் கட்சி களத்தில் இறங்கியிருக்கிறது. அதே போன்று அதிமுக இப்போது கூட்டணிக்கு சில கட்சிகளோடு பேசுவதாக தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் சிலர் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு தகவல் வெளியாகி, நடிகர் விஜய் திருச்சியில அவர் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு ஒன்று நடத்த திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஏற்பாட்டிலேயே அதிமுக விஜயோட கைகோர்த்து நின்று அந்த மாநாடு சம்பந்தமான எப்படி ஆட்களை திரட்டணும், ஸ்டேஜ் எப்படி வடிவமைக்கணும், எப்படி வெளியில பிரச்சாரங்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதிமுக ஆலோசனை கொடுப்பதற்காக போனதாகவும், அந்த ஆலோசனையை விஜய் நிராகரித்து விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இருந்தாலும் அதிமுக தற்போது விஜய் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு தற்போது ஒரு 25% வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் ஜெயலலிதாவிற்கு அடுத்தது ஒரு மாஸ் லீடர் இடம் எடப்பாடியாருக்கு கிடையாது. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஓகே. ஆனால் பொதுமக்கள் மத்தியில வாக்காளர்கள்ட்ட கவரக்கூடிய அளவுக்கு எடப்பாடியாருக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. திமுகவோடு ஒப்பிடும்போது, அதாவது இன்றைய நிலைமைக்கு திமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்று விட்டார் அப்படி என்பதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல காமராஜர், அண்ணா, அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் லீடர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. அவங்க தெரியாத ஒரு தொண்டர் கூட, அதாவது ஒரு குடும்பம் கூட இருக்காது, ஒரு வீடு கூட இருக்காது, ஒரு மனிதர் கூட இருக்க முடியாது. ஜெயலலிதாவை தெரியாத ஒரு ஆட்களும் கிடையாது, எம்ஜிஆர் தெரியாத ஒரு குடும்பம் கூட கிடையாது தமிழ்நாட்டுல. அதே மாதிரி கலைஞரை தெரியாத ஒரு நபரும் இருக்க முடியாது. ஒரு வயதானவர்கள் இருந்து சின்ன குழந்தைகள் வரை கலைஞரை எல்லாருக்கும் தெரியும். இன்று அதற்கு அடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அதே போன்று, ஏன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து அந்த திட்டத்தை அறிவித்த பின்னாடியும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்த பின்னாடியும், இது எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்களும் இது ஸ்டாலின் வழங்கிய தொகை அப்படின்ற எண்ணம், அந்த திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுச்சு. பேருந்துல பயணம் பண்ற பெண்கள் எல்லோரும் இது ஸ்டாலினுடைய பேருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகி போச்சு. கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் புதுமை பெண் திட்டம் மூலியமா மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதன் மூலியமாக அந்த பெண்களுக்கு ஸ்டாலின் நேமும், ஸ்டாலினுடைய தலைவர் என்ற அந்த தகுதியும், அந்த எண்ணமும் பெண் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. திமுக தலைவர் ஸ்டாலின்றது எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டார் லீடர் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்துட்டார். அந்த இடத்தை ரீச் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஒரு 4 ஆண்டு முதலமைச்சரா இருந்திருக்காரு. 4 ஆண்டு முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் வயதான பெண்களிடம், அது குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ், தினமும் பேப்பர் படிக்கக்கூடியவர்களையும் நியூஸ் பார்க்கக்கூடியவங்களையும், அந்த நபர்களுக்கு மட்டும்தான் அவர் போட்டோவை காட்டினா, ஒரு விஷயத்த சொன்னா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாருன்றது. குழந்தைகள்கிட்ட, காட்டுல மலையில வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் கிட்ட, தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி யாருன்னு சொல்லி தெரியாது. இந்த லீடருடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு 25% ஓட் பேங்க் வாங்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை வின் பண்ண முடியுமா? சாத்தியமே கிடையாது. அவர் எந்த ரூட்ல எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரை நம்பி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு மற்ற தலைவர்கள் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இவர் முதல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியில ஒரு 8% ஓட்டு இருக்குது, இவர்கிட்ட ஒரு 25% ஓட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல 33% இதை வின்னிங் கேட்டகரிக்கு சரியா, திமுக கூட்டணியை வின் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஓட் பேங்க் போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சின்ன சர்வே எடுத்து பார்த்ததுல நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அந்த 8% ஓட்டுன்றது முழுமையாக இங்க வராது. அதுல நாங்க 2 திராவிட கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஆரம்பத்திலிருந்து பேசிவிட்டு
இன்று அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தொண்டர்கள் தனியாக வெளியே போய் விடுவார்கள். அதனால அந்த ஓட் பேங்க் வராது அப்படின்னு அதிமுக சில சர்வே எடுத்து கணிச்சிருக்குது. அப்ப நாம் தமிழர் கட்சியோடும் கூட்டணி வச்சுக்கிட்டு கூடுதலாக விஜயோடும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப விஜய் ஒத்துக்குவாரா அப்படின்றத மில்லியன் கணக்கான கேள்வி. எப்படி விஜய் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றத என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்பதான் களத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய கட்சி கொடியை வடிவமைக்கணும். அதுக்கு அடுத்தது அவருடைய கொள்கைகளை திட்டங்களை வடிவமைச்சு அதை மக்களுக்கிட்ட சொல்லணும். அதற்காக தான் இந்த மாநாட்டை அவர் பயன்படுத்த போறார். இரண்டாவது, விஜய் அரசியலுக்கு வந்த அடிப்படை காரணமே அவர் முதலமைச்சரா வரணுன்றதுக்காக இங்க அந்த பிளான் போட்டு சினிமா துறையில ஏறத்தாழ ஒரு வருடத்துக்கு நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிக்கக்கூடிய அந்த ஸ்டார் வேல்யூ உள்ள அந்த நடிகர் தன்னுடைய தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரோ முதலமைச்சர் ஆகுவதற்காக அவர் சப்போர்ட் பண்ணுவதற்காக வரவில்லை. தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தார். அதிமுகவோட கூட்டணி வைத்தால் இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுக நண்பர்களிடம் நான் பேசும்போது அவர்கள் சொன்ன பதில், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் நடிகர் விஜய் டெப்டி சிஎம் ஆகவும் பேச்சுவார்த்தை போனது ஒரு தகவல் சொல்றாங்க. அதற்கு விஜய் எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்வார் என்பது கேள்வி. விஜயினுடைய அந்த வேல்யூ எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் மாதிரி அவர் ஜெயிச்சிருவாரா? எம்ஜிஆர் மாதிரி அவர் வளர்ந்து வந்துருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்தேகம் தான். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை. எம்ஜிஆர் வந்த காலகட்டம் 1972. போதுமான அளவுக்கு கல்வி அறிவும் போதுமான அளவுக்கு படிப்பறிவும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த திரையில வந்த மயக்கம், அதை பார்த்து மக்கள் ஏமாண்டார்கள். ஒரு காலகட்டம் அது முடிஞ்சு போச்சு. அதற்கு அடுத்தது இப்போது மீண்டும் திரையை பார்த்து மக்கள் ஏமாறுவார்கள் என்று சினிமா திரையரங்குக்குள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் இது அல்ல. இது வெளி உலகத்துல இருந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிவிட்டது. அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா என்பது முதல் அவருடைய அறிக்கையை, அவருடைய கொள்கை அறிக்கை, அவருடைய கொடி, அவர் இன்னும் என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட போறார் என்றதை பொறுத்துதான் அதை பார்க்கணும். ஆனா இப்போது அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் அது முழுமையான பேச்சுவார்த்தையாக முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த நிலைமை 2026 தேர்தலில் எந்த கட்சி யாரோட கூட்டணி அமைப்பாங்க நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணி அப்படியே நீடிக்கும். அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒண்ணு. இரண்டாவது, அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மூன்றாவது, நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம். அது கூட தமிழ்நாட்டில் அங்கங்க பிசுறு சொசுறு கொசுறு எல்லாம் சின்ன சின்ன கழகங்கள் கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. அந்த கட்சிகளோட அவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழறிவு மணியன், அவர் எங்க கடை யார் திறந்து வச்சிருந்தாலும் போய் உட்காந்துருவாரு. அந்த மாதிரியும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களோட கூட்டணி வைப்பதற்கு அவர் கூட்டணியில் ஆலோசகரை அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் களம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் தமிழர் கட்சி வழக்கமா அவரை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அப்படி சேர்த்தாலும் அந்த இடம் ராசி இல்லாம போயிடும், உருப்படாம போயிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால வழக்கமா இந்த தேர்தலையும் தனித்து நின்று போட்டியிட்டு அவர் டெபாசிட்டை இழப்பாரு அப்படின்றது தான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. நன்றி, வணக்கம்.